எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பிரெஞ்சு மொழியின் முக்கியமான 5 வினைச்சொற்கள் பார்க்க போகிறோம். இந்த 5 வினைச்சொற்கள் வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. நீங்கள் வந்து ஒரு உரையாடல் அமைப்பதற்கும் மற்றும் வந்து நீங்கள் வந்து ஒரு சிறிய ஒரு வசனம் எழுதுவதற்கும் வந்து இது வந்து மிகவும் முக்கியமான 5 வினைச்சொற்கள். இப்போ அந்த 5 வினைச்சொற்களோடு மட்டுமின்றி அந்த 5 வினைச்சொற்களோட கோஞ்சுகேசம் என்றால் நாங்கள் வந்து ஃப்ரெஞ்சில் ஒரு வினைச்சொல்லை ஒரு நபருக்கும் அந்த காலத்துக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் உருமாற்றம் செய்வோம். அதை வந்து நாங்கள் கோஞ்சுகேசம் என்று சொல்லுவோம். அப்போ இது அந்த 5 வினைச்சொற்கள் நாங்கள் நிகழ்காலத்துக்கு தேவையான கோஞ்சுகேசமும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க தமிழில் ஃப்ரெஞ்சு கற்போம். முதல் முக்கியமான வினைச்சொல் வந்து être என்றால் இருத்தல் அர்த்தம். ஆங்கிலத்தில் வந்து டு பி என்று சொல்கிற மாதிரி ஃப்ரெஞ்சில் être. ஓகேப்பா, அதுன்ற நிகழ்கால கான்ஜுகேஷன் பார்ப்போம். présent de l'indicatif. je suis நான் இருக்கிறேன். je suis நான் இருக்கிறேன். tu es நீ இருக்கிறாய். tu es நீ இருக்கிறாய். il est அவன் இருக்கிறான். il est அவன் இருக்கிறான். elle est என்றால் அவள் இருக்கிறாள். ஓகே, il est என்றால் அவன் இருக்கிறான். elle est என்றால் அவள் இருக்கிறார். இப்போ நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்றதுக்கு வந்து nous sommes என்று சொல்லலாம். nous sommes. இதே வந்து நாங்கள் இருக்கிறோம் என்றதுக்கு on est என்றும் நாங்கள் சொல்லலாம். on est என்றால் நாங்கள் இருக்கிறோம். அப்ப அவன் பார்த்துட்டோம், அவள் பார்த்துட்டோம், நாங்கள் பார்த்துட்டோம், அடுத்து நீங்கள். இப்போ நீங்கள் இருக்கிறீர்கள் சொல்றதுக்கு நாங்கள் ஃப்ரெஞ்சில் vous êtes என்று சொல்லுவோம். vous êtes. ஓகே, அவர்கள் இருக்கிறார்கள் சொல்றதுக்கு வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் ils sont என்று சொல்றது. ils sont என்றால் அவர்கள் இருக்கிறார்கள். ஓகே, அவள்கள் இருக்கிறார்கள். வந்து ஒரு கூட்டத்தில் வந்து எல்லாமே பெண்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த கட்டத்தில் வந்து நாங்கள் அவள்கள் இருக்கிறார்கள் என்று சொல்றதுக்கு வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் elles sont என்று சொல்லுவோம். elles sont என்றால் அவள்கள் இருக்கிறார்கள். ஓகே, நான் வந்து être என்ற முதல் ஒரு முக்கியமான வினைச்சொல் பார்த்துனாங்க. இதை ஒருக்கா நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. ஓகே, je suis, tu es, il est, elle est, nous sommes, vous êtes, ils sont, elles sont. Bien. இரண்டாவது முக்கியமான வினைச்சொல் வைத்திருத்தல், அதாவது டு ஹேவ் என்று சொல்ற மாதிரி பிரெஞ்சில் வந்து avoir என்று சொல்லுவோம். avoir என்றால் வைத்திருத்தல். ஓகே, அப்ப அதன் கான்ஜுகேஷன் பார்ப்போம். அப்ப நான் வைத்திருக்கிறேன் அல்லது என்னிடம் உள்ளது என்று சொல்றதுக்கு j'ai என்று சொல்லுவோம். j'ai. நீ வைத்திருக்கிறாய். tu as. tu as. அவன் வைத்திருக்கிறான். il a. il a. அவள் வைத்திருக்கிறாள். elle a. elle a. நாங்கள் வைத்திருக்கிறோம். nous avons. nous avons அல்லது on a என்றும் நாங்கள் இதை சொல்லலாம். on a என்றாலும் நாங்கள் வைத்திருக்கிறோம். நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றதுக்கு vous avez. vous avez. அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ils ont. ils ont. ஓகே, இப்போ நாங்கள் அந்த எஸ்ஸும் ஓம் வந்திருக்கு. நாங்கள் வந்து நாங்கள் அதை இணைத்து வாசிக்கிறோம் என்றால் வந்து ஓன்றது வந்து ஒரு வயல். ஓன்றது ஒரு வயல், ஒரு உயிரெழுத்து. அப்போ அந்த ஓ வந்து ஒரு உயிரெழுத்தாக இருக்கிற காரணத்தினால் நாங்கள் வந்து அதை இணைத்து உச்சரிக்கிறோம். ஓகே, அப்போ வந்து ils ont உச்சரிக்கிறோம். ils ont. ஓகே, அடுத்து அவள்கள் வைத்திருக்கிறார்கள். elles ont. elles ont.
ஓகே, elles ont என்று உச்சரிக்கிறது. அதே தான் வந்து நீங்கள் nous avons, vous êtes என்றதுக்கும் வந்து அதே விளக்கம் தான். ஓகே, இப்போ avoir என்ற வினைச்சொல் திருப்பி ஒருக்கா நான் சொல்றேன். j'ai, tu as, il a, elle a, nous avons, vous avez, ils ont, elles ont. Bien. மூன்றாவது வினைச்சொல் செல்லுதல். நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு செல்றீங்க, அப்போ இந்த செல்லுதல் எப்படி சொல்றது பிரெஞ்சில்? அலே. ஓகே, அலே என்ற வினைச்சொல்லை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். நான் செல்கிறேன். je vais. je vais. நீ போகிறாய், இல்லை நீ செல்கிறாய். tu vas. tu vas. நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து அந்த கடைசி எழுத்து எப்போவுமே நாங்கள் கூடுதலாக உச்சரிக்க மாட்டோம். அப்போ அந்த எஸ் வந்து மௌனமாக தான் வரும். அப்போ tu vas என்று சொல்கிறேன். tu vas. il va என்றால் அவன் செல்கிறான். il va. அவள் செல்கிறாள் என்றதுக்கு வந்து elle va. elle va என்றால் அவள் செல்கிறாள். நாங்கள் செல்கிறோம் என்று சொல்றதுக்கு nous allons. nous allons. நாங்கள் வந்து on va என்றும் நாங்கள் சொல்லலாம். on va என்றாலும் அதே அர்த்தம் தான், நாங்கள் செல்கிறோம். நீங்கள் செல்கிறீர்கள் என்றது வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் vous allez. vous allez. அப்ப அவர்கள் செல்கிறார்கள் என்ன சொல்றது? ils vont. இங்கே ils vont என்றால் அவர்கள் செல்கிறார்கள். அவள்கள் செல்கிறார்கள் என்றதுக்கும் வந்து நாங்கள் elles vont சொல்லுவோம். elles vont. ஓகே, அப்ப நாங்கள் அலே என்ற வினைச்சொல் வந்து நாங்கள் திருப்பி ஒருக்கா பார்ப்போம். je vais. tu vas. il va. elle va. nous allons. vous allez. ils vont. elles vont. Bien. அடுத்து நாலாவது முக்கியமான வினைச்சொல் செய்தல். செயல். ஓகே, அப்போ செய்தல் என்ற வினைச்சொல் வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் faire என்று சொல்லுவோம். faire. ஆங்கிலத்தில் டு டூ என்று சொல்கிற மாதிரி ஃப்ரெஞ்சில் faire. faire என்றால் செய்தல். இப்போ நான் செய்கிறேன். நான் செய்கிறேன் என்ற வந்து நான் ஃப்ரெஞ்சில் je fais. je fais. நான் செய்கிறேன். நீ செய்கிறாய். tu fais. tu fais என்றால் நீ செய்கிறாய். அவன் செய்கிறான். il fait. il fait. அவள் செய்கிறாள். elle fait. elle fait. நாங்கள் செய்கிறோம். nous faisons. nous faisons. நீங்கள் செய்கிறீர்கள். vous faites. vous faites. அவர்கள் செய்கிறார்கள். ils font. ils font என்றால் அவர்கள் செய்கிறார்கள். அவள்கள் செய்கிறார்கள் என்ற வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் elles font என்று சொல்லுவோம். elles font. ஓகே, திருப்பி ஒருக்கா நாங்கள் பார்ப்போம். faire என்ற வினைச்சொல் je fais. je fais. tu fais. il fait. elle fait. nous faisons. vous faites. ils font. elles font. Bien. இப்போ நாங்கள் வந்து நாலாவது வினைச்சொல்லும் பார்த்துட்டோம். கடைசி வினைச்சொல், ஐந்தாவது மிக முக்கியமான வினைச்சொல் என்று பார்ப்போம். அது வந்து என்னால் முடியும். ஆங்கிலத்தில் ஐ கேன் என்று சொல்கிற மாதிரி ஃப்ரெஞ்சில் வந்து அந்த வினைச்சொல்லுக்கு வந்து நாங்கள் pouvoir என்று சொல்லுவோம். இது வந்து எனக்கு ஒரு பிடித்த வினைச்சொல். ஏன்னா வந்து இந்த pouvoir என்ற வந்து இன்னொரு அர்த்தத்தையும் குறிக்கும். அது வந்து சக்தி. ஓகே, சக்தி என்ற அர்த்தத்தையும் குறிக்கும். ஆங்கிலத்தில் பவர் சொல்கிற மாதிரி ஃப்ரெஞ்சில் pouvoir. pouvoir என்ற வினைச்சொல்லை பார்ப்போம். இப்போ என்னால் முடியும்
Je peux. Je peux. உன்னால் முடியும். Tu peux. Tu peux. அவனால் முடியும். Il peut. Il peut. அவளால் முடியும். Elle peut. Elle peut. எங்களால் முடியும். Nous pouvons. Nous pouvons. உங்களால் முடியும். Vous pouvez. Vous pouvez. அவர்களால் முடியும். Ils peuvent. இந்த உச்சரிப்பை நல்லா கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. அவர்களால் முடியும். Ils peuvent. Ils peuvent. அவள்களால் முடியும். Elles peuvent. Elles peuvent. ஓகே, இப்போ நான் அந்த வினைச்சொல்ல திருப்பி ஒருக்கா நான் சொல்கிறேன். இந்த conjugaison. Je peux. Tu peux. Il peut. Elle peut. Nous pouvons. Vous pouvez. Ils peuvent. Elles peuvent. ஓகே, très bien. இப்போ நாங்கள் 5 மிக முக்கியமான வினைச்சொற்கள் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இந்த 5 வினைச்சொற்களையும் நீங்கள் மனப்பாடமாக படித்து வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள 5 வினைச்சொற்கள். ஓகே, இந்த 5 வினைச்சொற்களையும் படித்துக் கொள்ளுங்க. இந்த 5 வினைச்சொற்களை பயன்படுத்தி நிறைய வீடியோக்களை நான் வெளியிடுவேன். அதுக்கு இந்த 5 வினைச்சொற்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது மிகவும் முக்கியம். ஓகே, இதை நீங்கள் மனப்பாடமாக படித்துக் கொள்ளுங்கள். இந்த பூவாகின்ற வினைச்சொல்ல vous pouvez என்று சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்? vous pouvez என்றால் உங்களால் முடியும். ஓகே, அப்போ vous pouvez apprendre le français. Vous pouvez apprendre le français. என்றால் உங்களால் பிரெஞ்சு கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, உங்களால் கட்டாயம் பிரெஞ்சு கற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து படியுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து படிப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். நான் தீபக், சேனல் பிரெஞ்சு கல்வி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.